ஒரு 3 வருஷம் முன்னாடி என்னோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் நான் ஒரே இடத்துல வச்சிருந்தேன். அப்புறம் நான் அசெட் அலோகேஷன் என்னன்னு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியே சேஞ்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஆர் லூசிங் மனி நாட் பிகாஸ் ஆஃப் தேர் பேட் இன்வெஸ்ட்மெண்ட் பட் பிகாஸ் ஆஃப் தேர் பேட் அலோகேஷன். ஸோ இந்த வீடியோல அசெட் அலோகேஷன் பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு மெயின் கான்செப்ட் ஒன்று இருக்கு. அதான் எமர்ஜென்சி ஃபண்ட். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல அசெட் அலோகேஷன் பத்தி பார்ப்போம். அசெட் அலோகேஷன் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு மணி இருக்கு. அந்த மணியை ஒரே அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம மல்டிபிள் அசெட் கிளாஸஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா நம்ம வந்து அசெட் அலோகேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த அசெட் அலோகேஷனு ஏஜுக்கு டிஃபர் ஆகும். இப்போ யங்ஸ்டர்ஸா இருந்தீங்கன்னா மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஈக்விட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இதே 40 to 50 பிளஸ் இருக்கவங்க ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கணும், லாஸ் ஆகக்கூடாது, அண்ட் அவங்க லோ ரிஸ்க்காகவும் இருக்கணும், அண்ட் ரிட்டர்ன்ஸும் நல்லா டீசெண்டாக இருக்கணும்னு சொல்லி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஏஜ் டிஃபர் ஆகும், அண்ட் பர்சனுக்கு பர்சனும் டிஃபர் ஆகும். அண்ட் இந்த வீடியோல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், என்னோட டைவர்சிஃபிகேஷன் பத்தி தான் நான் பேச போறேன். ஸோ இது வந்து இதே மாதிரி உங்களுது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே உங்களுக்கு ஏற்ற இன்கம் பேஸ்டான அசெட் அலோகேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல என்னோட அசெட் அலோகேஷன் பத்தி பார்ப்போம். 50% கிட்டத்தட்ட ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்தியன் ஸ்டாக்ஸ் பிளஸ் யூஎஸ் ஸ்டாக்ஸுமே. அண்ட் 25% கிட்ட நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்தியன்லயும் அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ்லயும். அண்ட் 10% கிட்ட நான் பாண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எப்பவுமே என்கிட்ட ஃபிக்ஸட் இன்கம் ஸ்டேபிளா இருக்கணும்ட்டு. அண்ட் 10% நான் கோல்டு அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் மார்க்கெட் கிராஷ் ஆனால் கூட எனக்கு கோல்டு அண்ட் சில்வர்ல ப்ராஃபிட் வரணும்ட்டு. ஸோ நான் 10% கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட் 5% நான் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட அலோகேஷன். நான் வந்து இது எல்லாமே என்னோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரியோ என்னோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரியோ நான் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு ரீசனுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஈவன் தோ நம்ம வந்து எதுக்கு நான் ஈக்விட்டிஸ்ல வந்து நான் லார்ஜ் கேப்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஈவன் தோ நான் ஸ்மால் கேப் மிட் கேப் இன்வெஸ்ட் பண்ணாலுமே எனக்கு லார்ஜ் கேப்ல வந்து ஸ்டெபிலைஸ்டா இருக்கும். ரேலி கொடுத்தா அதுவுமே எனக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும், கிட்டத்தட்ட 12% கிட்ட. அண்ட் ஸோ வந்து நான் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணது வந்து நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல. எனக்கு கிரிப்டோ மார்க்கெட் அவ்வளோ வேணான்னு தோணுச்சு. அதனால நான் வந்து கிரிப்டோல வெறும் 5% தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பாண்ட்ல நான் சொன்னது 10% ஏன்னா எனக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான், எனக்கு ஈவன் தோ மார்க்கெட்டே கிராஷ் ஆனால் கூட என்கிட்ட ரெகுலரா ஃபிக்ஸட் இன்கம் வேணும். அதனால நான் வந்து பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் வந்து வெரி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோல நான் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த லார்ஜ் கேப் எப்படி இன்வெஸ்ட் பண்றது, மிட் கேப், ஸ்மால் கேப், அண்ட் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது என்ன கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட டைப்ஸ் என்னென்ன நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுதான் அசெட் அலோகேஷன். உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அசெட் அலோகேட் பண்ணுங்க. ஈவன் தோ உங்க மார்க்கெட்டே கிராஷ் ஆனா கூட நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலைஸ்டா இருக்கும் அண்ட் கிரீன்ல தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.